الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது வாராந்த தஜ்வீத் வகுப்பின் தொடரில் இதுவரை நடைபெற்ற அமர்வுகளில் தஜ்வீத் கலையின் முக்கியத்துவம், அரபு எழுத்துக்களின் உச்சரிப்புகளின் முக்கியத்துவம், நமக்கு பரிச்சயமான அரபு எழுத்துக்களின் சப்தங்கள், பரிச்சயமற்ற சப்தங்கள், அவை வெளியாகும் இடங்கள், வெளியாகும் சிஃபத்துகள், விதங்கள் என பல விடயங்களை நாங்கள் பார்த்துள்ளோம். இன்றைய அமர்வில் எழுத்துக்களின் உச்சரிப்புகளின் போது பேணப்பட வேண்டிய முறைகளில் கூறப்படும் தஃப்ஹீம், வல்லினமாக மொழிதல், அதேபோல் தர்கீக், மெல்லினமாக மொழிதல் பற்றி நோக்குவோம். பொதுவாக தஜ்வீத் கலை அறிஞர்கள் இந்த தஃப்ஹீம், தர்கீக் என்ற விஷயத்தை 3 இடங்களில் பயன்படுத்துவார்கள். அதாவது நாம் ஏற்கனவே இஸ்திஅலாவுடைய எழுத்துக்கள் அப்படி என்று சொல்லி போட்டு ஒரு 7 எழுத்துக்களை குறிப்பிட்டோம். அந்த இஸ்திஅலாவுடைய எழுத்துக்களை, அதாவது வாயை உயர்த்தி, நாவை உயர்த்தி மொழியக்கூடிய எழுத்துக்களை பற்றி நாங்கள் சொல்லும்போது இஸ்திஅலாவுடைய எழுத்துக்கள் என்று சொன்னோம். தஜ்வீத் கலை அறிஞர்கள் அவற்றுக்கு தஃப்ஹீமுடைய எழுத்துக்கள் என்றும் பயன்படுத்துவார்கள். அதே போல் இரண்டாவதாக அல்லாஹ் என்ற சொல்லை பற்றி சொல்லும்போது அங்கேயும் அல்லாஹ் என்ற சொல்லில் தஃப்ஹீமாக மொழிதல், தர்கீக்காக மொழிதல் என்ற 2 விஷயங்களையும் அங்கேயும் பயன்படுத்துவார்கள். அடுத்ததாக ரா என்ற எழுத்துடன் சம்பந்தப்படுத்தி ராவை தஃப்ஹீமாக மொழிதல், தர்கீக்காக மொழிதல் என்று அவர்கள் குறிப்பிடுவார்கள். ஆனால் தமிழ் மொழியில் அல்லது எமது இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் தஜ்வீத் போதிப்பவர்கள் இவற்றில் முதலாவது நாம் குறிப்பிட்ட இஸ்திஅலாவுடைய எழுத்துக்களை பற்றி பேசும்போது தஃப்ஹீம் என்று குறிப்பிட மாட்டார்கள். எனவே நாமும் அவ்வாறே பழகிக்கொள்வோம். இரண்டாவது அல்லாஹ் என்ற சொல்லை பற்றி அவர்கள் சொல்லும் போதும் சில நேரம் சிலர்கள் தஃப்ஹீம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அதாவது அல்லாஹ் என்ற சொல்லை வல்லினமாக மொழிதல் என்பது பற்றி. இதை தஜ்வீத் கலை அறிஞர்கள் தக்லீத், அதாவது லாமை கணமாக மொழிதல் என்றும் சொல்வார்கள். நாம் அதை பற்றி தஜ்வீத் கலையிலே தனியான ஒரு பாடமாக சிலர் விளங்கப்படுத்துவார்கள். ஆனால் அதில் உள்ள சட்டம் 2 சட்டங்கள் தான். அதாவது அல்லாஹ் என்ற சொல்லை கணமாக எப்போது மொழிவது, மெல்லினமாக தர்கீக்காக மொழிவது எப்போது என்ற விஷயம்தான். அல்லாஹ் என்ற சொல்லை தஃப்ஹீமாக, வல்லினமாக எப்பொழுது மொழிய வேண்டும் என்றால், அல்லாஹ் என்ற சொல்லுக்கு முன்னாடி ஃபத்ஹா வந்தால் அல்லது லம்மா வந்தால் அல்லாஹ் என்ற சொல்லை அல்லாஹ் என்று மொழிய வேண்டும். அதாவது உதாரணமாக நாருல்லாஹ் என்ற சொல்லிலே இந்த அல்லாஹ் என்ற சொல்லுக்கு முன்னாடி லம்மத் வந்திருக்கிறது. எனவே நாங்கள் இந்த அல்லாஹ் என்ற சொல்லை நாருல்லாஹ் என்று மொழிய வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ், இன்னல்லாஹ் என்று வரக்கூடிய இடங்கள், உதாரணத்துக்கு இவ்வாறான இடங்களில் இந்த அல்லாஹ் என்ற சொல்லுக்கு முன்னாடி ஃபத்ஹா இருக்கிறதுனால நாங்கள் என்ன செய்வோம், அல்லாஹ் என்று மொழிவோம். அப்போ எனவே ஃபத்ஹா அல்லது லம்மா வரும்போது அல்லாஹ் என்ற சொல்லை கணமாக மொழிய வேண்டும், தஃப்ஹீமாக மொழிய வேண்டும் என்று சொல்லலாம். அதே மாதிரி இந்த அல்லாஹ் என்ற சொல்லுக்கு முன்னால் கஸ்ரா வந்தால், உதாரணமாக பில்லாஹி என்ற சொல்லிலே போல, அதே போல் நாங்கள் பிஸ்மில்லாஹி என்ற சொல்லிலே போல, நாங்கள் இவற்றை சொல்லும்போது பிஸ்மில்லா என்று சொல்ல மாட்டோம். பிஸ்மில்லா என்று சொல்வது தவறு. பிஸ்மில்லா, பில்லா என்று மெல்லினமாக மொழிய வேண்டும் என்று சொல்வார்கள். எனவே இந்த அல்லாஹ் என்ற சொல்லுக்கு முன்னாடியும் இந்த தஃப்ஹீம், தர்கீக் என்ற வல்லினம், மெல்லினம் என்ற விஷயம் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக தஜ்வீதிலே தஃப்ஹீம், தர்கீக் என்பது பெரும்பாலும் நமது இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் ராவுடன் சம்பந்தப்படுத்தி சொல்வார்கள் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதற்கமைய நாமும் இந்த ராவுடைய சட்டத்தை நாங்கள் பேசும்போது மாத்திரமே அதை சம்பந்தப்படுத்தி கொண்டாலும் பரவாயில்லை. ரா என்ற சொல்லுக்கு முன்னால் 3 நிலைமைகள் வரலாம். ரா என்ற சொல்லுக்கு முன்னால் 3 நிலைமைகள் வரலாம். ஒன்றில் அங்கே ஃபத்ஹு வரலாம்,
அதாவது ரா என்ற சொல்லிலே ஒன்றில் ஃபத்ஹு வரலாம், அல்லது லம்மு வரலாம், அல்லது கஸ்ரு வரலாம், அல்லது சுக்குன் வரலாம். இவ்வாறான கட்டங்களிலே ரா என்ற எழுத்திலே ஃபத்ஹா வரக்கூடிய நேரங்களிலும் லம்மத் வரக்கூடிய நேரங்களிலும் அதனை தஃப்ஹீமாக வல்லினமாக மொழிய வேண்டும். கஸ்ரா வரக்கூடிய நேரங்களிலே மெல்லினமாக மொழிய வேண்டும் என்பது நாம் சாதாரணமாக நமக்கு விளங்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது உதாரணமாக ரொப்பனா என்ற எழுத்திலே ராவுக்கு ஃபத்ஹா வந்திருக்கிறது. எனவே நாங்கள் அதை வல்லினமாக ரொப்பனா என்று மொழிவோம். ரப்பனா என்று மொழியாமல் ரொப்பனா என்று வல்லினமாக மொழிவோம். அதே மாதிரி ரூ என்று வரக்கூடிய நேரத்திலே நாங்கள் இங்கே நாருல்லா என்று சொன்னோமே, அதிலே இந்த ராவிலே இந்த லம்மா இருக்கிறது. எனவே இந்த ராவையும் நாங்கள் கணமாக மொழிவோம். நாருல்லா நேருல்லா நேருல்ல என்று சொல்லலாம். அதாவது மெல்லினமாக இல்லை, அந்த சத்தம் பெரிதாக வித்தியாசம் ஒன்று வழங்குறது இல்லை என்றாலும் அதுவும் தஃப்ஹீமாக மொழியப்படக்கூடிய ஒரு இடம். அதாவது ராவுக்கு ஃபத்ஹா, ராவுக்கு லம்மா, இந்த ரெண்டு நேரங்களிலும் ராவு வல்லினமாக மொழியப்படும். ராவுக்கு கஸ்ரா வரக்கூடிய நேரத்திலே உதாரணமாக அரினா என்ற வார்த்தையிலே போல, அரினா என்ற வார்த்தையிலே நாங்கள் சொல்லும்போது ராவுக்கு கஸ்ரா வருகிறது. எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே ராவை நாங்கள் மெல்லினமாக மொழிய வேண்டும். அப்போ இது சாதாரணமாக விளங்கக்கூடிய விஷயம், அநேகமானவர்களுக்கு இது தெரியும். ஆனால் ராவுக்கு சுக்கூன் வரக்கூடிய நேரத்திலே தான் சில நேரம் சிலருக்கு சந்தேகங்கள் ஏற்படுகிறது. இந்த சுக்கூன் வரக்கூடிய நேரத்திலே நாங்கள் எவ்வாறு மொழிவது? ராவுக்கு சுக்கூன் வரக்கூடிய நேரத்திலே அந்த ராவுக்கு சில நேரம் வல்லினமாக மொழிய வேண்டிய நிலையும் ஏற்படும், மெல்லினமாக மொழிய வேண்டிய நிலையும் ஏற்படும். அப்போ அதுவும் அதற்கு முன்னாடி உள்ள எழுத்துக்களை வைத்துத்தான் தீர்மானிக்கப்படுகிறது. அதாவது ராவுக்கு சுக்கூன் வந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அதற்கு முன்னால் ஃபத்ஹா இருந்தால் அதை நாங்கள் ராவுக்கு ஃபத்ஹா வந்தால் எவ்வாறு வல்லினமாக மொழிகிறோமோ அதே போல் ராவுக்கு சுக்கூன் வந்தாலும் ராவுக்கு முன்னால் உதாரணத்துக்கு அர்ஹம் என்ற வார்த்தையைப் போல நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இந்த ராவுக்கு முன்னால் ஃபத்ஹா இருக்கிறது. எனவே இந்த இடத்திலே நாங்கள் ராவை வல்லினமாக ஆர் என்று மொழிய வேண்டும். அதே போல் ராவுக்கு முன்னால் லம்மத் இருந்தாலும் ஃபுர்கான் என்ற வார்த்தையை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இந்த வார்த்தையிலும் ராவுக்கு முன்னால் லம்மத் இருக்கிறது. எனவே ராவுக்கு லம்மத் இருந்தால் வல்லினமாக மொழிவதைப் போல ராவுக்கு முன்னால் லம்மத் இருந்தாலும் ராவுக்கு சுக்குன் பெற்றிருக்கும் போது அதனையும் வல்லினமாக மொழிவோம். அதே நேரத்தில் ராவுக்கு முன்னால் கஸ்ரத் இருந்தால் உதாரணமாக இர்பால் அல்லது இர்ஃபான் என்று நாங்கள் வைத்துக்கொள்வோம், அல்லது ஃபிர்அவுன் என்கிற வார்த்தையை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இந்த வார்த்தைகளிலே ராவுக்கு சுக்கூன் பெற்று ராவுக்கு முன்னால் கஸ்ரா இருக்கிறது. இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே ஃபிர்அவுன் இந்த வார்த்தையை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த வார்த்தையிலே ராவுக்கு சுக்கூன், அதற்கு முன்னால் கஸ்ரு இருக்கிறது. எனவே இவ்வாறான நேரங்களிலே ராவுக்கு கஸ்ரா இருந்தால் மெல்லினமாக மொழிவதைப் போல ராவுக்கு முன்னால் கஸ்ரா இருந்தாலும் மெல்லினமாக மொழிய வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இதே நேரத்தில் ராவுக்கு சுக்கூன் வந்து வல்லினமாக மொழியக்கூடிய சில இடங்களும் இருக்கிறது. அதாவது இப்போ ராவுக்கு முன்னால் அந்த ராவுக்கு சுக்குன் பெற்று ராவுக்கு முன்னால் கஸ்ரா இருக்கக்கூடிய நேரத்திலே நாங்கள் மெல்லினமாக மொழிய வேண்டும் என்று சொன்னோம். சில வேளை ராவுக்கு சுக்குன் பெற்று ராவுக்கு முன்னால் கஸ்ர் இருக்கக்கூடிய இடங்களிலும் நாங்கள் மெல்லினமாக அல்லாமல் வல்லினமாக மொழிய வேண்டிய சில சந்தர்ப்பங்களும் இருக்கிறது. அதாவது உதாரணத்துக்கு நாங்கள் ரா என்ற சொல்லிலே சுக்கூன் இருக்கிறது, அதற்கு முன்னால் கஸ்ரா இருக்கிறது. இப்போ நாங்கள் சாதாரணமாக இதை மெல்லினமாகத்தான் மொழிவோம், மீது என்று தான் மொழிவோம். ஆனால் அதற்கு பின்னால் இஸ்திஅலாவுடைய தஃப்ஹீமான ஒரு எழுத்து அல்லது வல்லினமான ஒரு எழுத்து வந்திருக்கக்கூடிய நேரத்திலே மிர் சாத என்று நாங்கள் சூரத்து நபையிலே ஓதுவதைப் போல இப்போ இந்த ராவுக்கு சுக்குன் பெற்று அதுக்கு முன்னால் கஸ்ரா இருந்தாலும்
நாங்கள் அதன் பின்னால் வல்லினமான ஒரு எழுத்து இருக்கிறதுனால மிர்சாத என்று ஓத வேண்டும். அப்போ இங்கே அதாவது ராவுக்கு முன்னால் கஸ்ரா இருக்கக்கூடிய நேரத்திலே இதை நாங்கள் வளமைக்கு மாற்றமாக என்ன செய்வோம், வல்லினமாக மொழிவோம். அப்போ மெர் மீது எல்லாம் மெர் என்று மொழிய வேண்டும். அதே போல் இந்த ராவ் சுக்குன் பெற்று அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய கஸ்ரா என்பது ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு கஸ்ரா. அப்படி என்றால் அது வஸ்லுடைய ஹம்ஸு வரக்கூடிய நேரங்களிலே என்று சொல்வார்கள். அதாவது உதாரணமாக இர்ஜிஇ என்று நாங்கள் சூரத்துல் ஃபஜ்ரிலே ஓதக்கூடிய நேரத்திலே வரக்கூடிய அந்த வார்த்தையை போல இர்ஜிஇ என்ற வார்த்தை. இந்த இர்ஜிஇ என்ற வார்த்தையிலே ராவுக்கு சுக்குன் பெற்று அதற்கு முன்னால் கஸ்ரா தான் இருக்கிறது. ஆனால் இந்த கஸ்ரா சில நேரத்தில் விழுந்துவிடும். இவ்வாறான கஸ்ராவை, அதாவது ராவோடு நேரடியாக இல்லாத உறுதியான ஒரு அல்லது நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு கஸ்ராவாக இல்லாத போது நாங்கள் இந்த ராவை கணமாக மொழிவோம். அப்போ இர் என்று மொழியாமல் என்று மொழிய வேண்டும். இர்ஜிஇ அப்படின்னு மொழிய வேண்டும். அதே போல் இன்னொரு இடம் இருக்கிறது. இந்த இர்ஜிஊன் என்ற வார்த்தை, உதாரணமாக இர்ஜிஊன் என்கிற வார்த்தைக்கு முன்னால் நாங்கள் சேர்த்து ஓதக்கூடிய சந்தர்ப்பம், அதாவது இர்ஜிஊன் என்ற வார்த்தையிலே ரப்பி என்று முன்னாடி வருகிறது என்று வைத்துக்கொள்வோம். இவ்வாறான சந்தர்ப்பங்களிலும் ராவுக்கு முன்னால் உள்ள கஸ்ரா நேரடியாக டிரெக்டாக இல்லாமல் இருக்கக்கூடிய நேரங்கள். இவ்வாறான சந்தர்ப்பங்களிலும் ராவுக்கு முன்னால் கஸ்ரா இருந்தாலும் நாங்கள் என்ன செய்வோம், அதை வல்லினமாக மொழிவோம். அப்போ கால ரப்பிர்ஜிஊன் ரப்பிர் என்ற 2 ராவையும் நாங்கள் வல்லினமாக மொழியக்கூடிய ஒரு நிலை அங்கேயும் ஏற்படுகிறதை பார்க்கிறோம். அடுத்ததாக ராவுக்கு ஃபத்ஹாவும் லம்மாவும் வந்தால் வல்லினம், கஸ்ரா வந்தால் மெல்லினம், சுக்கூன் வந்தால் அதற்கு முன்னாடி உள்ளதை வைத்துத்தான் நாங்கள் அதை தீர்மானிக்கிறோம் என்ற சட்டத்தோடு ஒரே ஒரு இடத்திலே ஒரு வார்த்தை வருகிறது, ஃபிர்க் என்கிற வார்த்தை. இந்த வார்த்தை ஃபிர்கின் என்று வருது குர்ஆனில். இந்த வார்த்தையிலும் ராவுலே சுக்குன் பெற்று ராவுக்கு முன்னால் கஸ்ரா இருக்கிறது. அப்போ சாதாரணமாக நாங்கள் அறிந்திருக்கக்கூடிய நிலை இங்கே மெல்லினமாக ஓதுவது. ஆனால் இதற்கு அடுத்து வரக்கூடிய எழுத்து, அதாவது இஸ்திஅலாவுடைய எழுத்து அல்லது தஃப்ஹீமான ஒரு எழுத்து என்பதனால் இந்த இடத்திலே 2 விதமாகவும் ஓதலாம் என்று அறிஞர்கள் சொல்வார். ஒரு சாரார் அதற்கு முன்னால் கஸ்ர் இருக்கிறதுனால இதை மெல்லியமாக ஓதுகிற நல்லது. இன்னொரு சாரார் அதற்கு பின்னால் இஸ்திஅலாவுடைய எழுத்து இருக்கிறதுனால அதை வல்லினமாக ஓதுறது நல்லது என்று சொல்வார்கள். ஆக இந்த இடத்திலே நாங்கள் 2 மாதிரியும் ஓதுவதிலே தப்பில்லை. ஃபிர்கின் ஃபிர்கின் என்று மெல்லினமாகவும் ஓதலாம், ஃபிர்கின் என்று வல்லினமாகவும் ஓதலாம் என்ற கருத்து தஜ்வீத் கலை அறிஞர்களால் எங்களுக்கு சொல்லித்தரப்படுகிறது. ஆக இவ்வாறாக இந்த ரா என்ற எழுத்து 3 விதமாக உச்சரிக்கப்படுகிறது என்பதை நாங்கள் இந்த பாடத்திலிருந்து விளங்கி கொண்டோம். இன்றைய பாடத்திலே நாங்கள் அந்த தஃப்ஹீம் தர்கீக் என்ற இந்த வார்த்தை பிரயோகங்கள், அதாவது வல்லினம் மெல்லினம் என்ற வார்த்தை பிரயோகங்கள் தஜ்வீதுடைய பாடத்திலே தஜ்வீத் கலை அறிஞர்களிடத்திலே 3 இடத்திலே அது பயன்படுத்தப்பட்டாலும் எங்களை பொறுத்தவரை எமது நாட்டு பகுதியிலே அல்லது எமது இந்தியா பாகிஸ்தான் போன்ற பகுதிகளிலே இருப்பவர்கள் இந்த வார்த்தையை ராவோடு சம்பந்தப்படுத்தித்தான் சொல்கிறார்கள் என்ற விஷயத்தை நாங்கள் சொன்னோம். எனவே அந்த ராவிலே தஃப்ஹீம் தர்கீக் என்ற விஷயம், அதாவது வல்லினம் மெல்லினம் என்ற விஷயம் 3 விதமாக இருக்கிறது என்ற விஷயத்தை நாங்கள் சொன்னோம். ராவுக்கு முன்னால் ஃபத்ஹா, அதாவது ராவுக்கு ஃபத்ஹா அல்லது லம்மா இருக்கக்கூடிய நேரத்திலே வல்லினமாக மொழிய வேண்டும். ராவுக்கு கஸ்ரா இருக்கக்கூடிய நேரத்திலே மெல்லினமாக மொழிய வேண்டும். ராவுக்கு சுக்குன் வரக்கூடிய நேரத்திலே அதற்கு முன்னுள்ள எழுத்தை கவனித்து நாங்கள் அதை செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை நாங்கள் இன்றைய பாடத்திலே பார்த்தோம். எனவே இந்த தஃப்ஹீம் தர்கீக்காக மொழிகின்ற இந்த விஷயமும் தஜ்வீத் கலையிலே ஒரு முக்கியமான விஷயமாக சொல்லப்படுகிறது என்றாலும் இந்த ராவுக்கு தஃப்ஹீமாக தர்கீக்காக மொழிகின்ற விஷயத்திலே நாங்கள் யாராவது தவறு விட்டால் அது பெரிய தவறாக கருதப்பட மாட்டாது. அதாவது தொழுகையிலே ஓதக்கூடிய நேரத்திலே தஃப்ஹீமாக வல்லினமாக மொழிய வேண்டிய இடத்திலே
ஒருவர் மெல்லினமாக மொழிந்தார் என்பதற்காக அவருடைய தொழுகை பாத்திலாவதோ அல்லது அந்த வார்த்தையுடைய அர்த்தம் மாறிவிடுகிறதோ என்பது கிடையாது. என்றாலும் நாங்கள் தஜ்வீத் படி ஓதும்போது இந்த தஃப்ஹீம் தர்கீக் சட்டத்தை பேணிக்கொள்வது தான் முறையாக இருக்கிறது என்ற அடிப்படையிலே நாங்கள் அதை விளங்கி கொண்டு செயல்படுவோம். எல்லாம் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அதை முறைப்படி குர்ஆனை முறைப்படி ஓதுவதற்குரிய அந்த பக்குவத்தை தந்தருள்வானாக. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்து வரக்கூடிய பாடங்களிலே எமக்கு தஜ்வீத் கலையிலே தெரிந்திருக்கக்கூடிய சுக்கூன் உடைய நூன் தன்வீனுடைய சட்டங்கள், அதே போன்று சுக்கூன் வச்ச மீமுடைய சட்டங்கள், அதே போன்று மத்துடைய சட்டங்கள், இந்த 3 சட்டமும் இன்ஷா அல்லாஹ் எஞ்சி இருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் அவை பற்றிய விளக்கங்களை நாங்கள் பார்ப்போம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஸ்லிம் நியூஸ், இது ஒரு ஜனரஞ்சகமான குரல்.